ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்னைக்கு நம்ம சேனல்ல வந்து ரியல்மி P3 Ultra 5G இந்த ஃபோன் வந்து இப்போ வந்து லான்ச் பண்ணிட்டாங்க. ஃபைனலா மார்ச் மாசம் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. நம்ம கண்ட்ரில வந்து ரியல்மி P3X ஆல்ரெடி நம்ம வீடியோ வந்து போட்டிருப்போம். அந்த ஃபோன் வந்து ஒரு 10,000 11,000 ஃபோன்லேயே வந்து செக்மெண்ட் வந்து நல்லாவே கொடுத்துருப்பாங்க. என்னென்னா உங்களுக்கு அப்கிரேட் நிறையவே பண்ணியிருப்பாங்க அந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் P3Xலயே. இப்போ வந்து P3 Ultra கொண்டு வந்திருக்காங்க. நம்ம இன்னைக்கு இந்த வீடியோல வந்து P3 Ultra பத்தி பார்க்க போறோம். P3 வீடியோவும் கண்டிப்பா நம்ம சேனல்ல வரும். ரியல்மி P3 5G இந்த போன் லான்ச் பண்ணிருக்காங்க. அது வந்து உங்களுக்கு 2 நாள்ல வந்து வீடியோ வரும். இப்போ இந்த வீடியோல வந்து நம்ம P3 Ultra 5G இந்த போனை பத்தி தான் நம்ம பேச போறோம். ரியல்மி P3 Ultra அப்படின்னா என்ன, P3னா என்ன, Pனா என்ன? P வந்து பெர்ஃபார்மன்ஸ் 3ன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? அந்த போனை பொறுத்தவரை பெர்ஃபார்மன்ஸுக்காண்டி தான் அந்த போனே கொண்டு வந்திருக்காங்க. ரியல்மி P3னா ரியல்மி பெர்ஃபார்மன்ஸ் 3 5Gன்னு வச்சுக்கோங்க, சரிங்களா? பெர்ஃபார்மன்ஸுக்காண்டி ஒரு போனை பாக்குறீங்கன்னா கண்டிப்பா இந்த போனை வந்து நீங்க கன்சல்ட் பண்ணலாம். இந்த போன்ல அப்படி என்ன அப்கிரேட் பண்ணிருக்காங்கன்ட்டு 1 by 1 பாத்திரலாம். வாங்க வீடியோக்குள்ள போலாம். ரியல்மி P3 Ultra அந்த ஃபோன் வந்து ஃபைனலாக நம்ம கண்டிப்பாக லான்ச் பண்ணிட்டாங்க. அந்த ஃபோனோட திக்னஸ் பார்த்தீங்கன்னா 7.4 mm திக்னஸ் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் 185 கிராம் வந்து வெயிட் கொடுத்துருக்காங்க. இந்த ஃபோனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு ஐபி ரேட்டிங் வந்து IP68 69 கொடுத்துருக்காங்க. 68னால உங்களுக்கு வாட்டர் ப்ரூஃப், தண்ணிக்குள்ள போட்டாலும் எந்த டேமேஜ் ஆகாது. நாங்கள் போட்டு செக் பண்ணியிருக்கோம். இந்த ஃபோன் வந்து எந்த பிரச்சனையுமே இல்லை. அது மாதிரி IP69 வந்து உங்களுக்கு வாட்டர் வந்து ஃபோர்ஸாக தண்ணியை வச்சு நீங்கள் ஃபோனில் அடித்தாலும் ஃபோன் எந்த டேமேஜ் ஆகாது. அந்த மாதிரி அவங்களுக்கு IP69 வரைக்கும் ரேட்டிங் வந்து ஹைலைட் பண்ணி கொடுத்துருக்காங்க. அதனால வாட்டர்னால ஏதாவது கம்ப்ளைண்ட் ஆச்சுன்னா கம்பெனி வந்து பொறுப்பு இல்லைன்ட்டு டிஸ்கிளைமர்ல போட்டிருப்பாங்க. இருந்தாலும் நீங்க வந்து தண்ணிக்குள்ள போட்டு டெஸ்ட் பண்ண வேண்டாம். இந்த போன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா தெரிஞ்சுக்கோங்க, ஐபி ரேட்டிங் இருக்குன்னு தெரிஞ்சுக்கோங்க. அது மாதிரி இந்த போன்ல வந்து AMOLED டிஸ்பிளே வந்து யூஸ் பண்ணிருக்காங்க. அது ஒரு நல்ல டிஸ்பிளே தான் AMOLED டிஸ்பிளேனாலே. அதுக்கப்புறம் கலர்ஸ்ன்னு பாத்தீங்கன்னா 1 பில்லியன் கலர் வந்து சப்போர்ட் ஆகும். ரெஃபரன்ஸ் ரேட் கூட 120 Hz ரெஃபரன்ஸ் ரேட் எல்லா போன்ல இருக்க மாதிரி ரெஃபரன்ஸ் ரேட் இருக்கு. நல்லாவே ஸ்மூத்தா இருக்கும் அந்த போன் வந்து டச் யூஸ் பண்றதுக்கு. உங்களுக்கு டிபிக்கல் பிரைட்னஸ் பாத்தீங்கன்னா உங்களுக்கு 600 nits டிபிக்கல் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. 1200 nits வந்து பீக் பிரைட்னஸ் கொடுத்துருக்காங்க. இன்டோர் அவுட்டோர்ல எந்த பிரச்சனையுமே இருக்காது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே நீங்க யூஸ் பண்ணலாம். அதுக்கப்புறம் இந்த போனை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு வந்து 6.83 inches வந்து டிஸ்பிளே சைஸ் கொடுத்துருக்காங்க. 1.5K ரெசல்யூஷன் கொடுத்துருக்காங்க. பிபி டென்சிட்டி வந்து 450 கொடுத்துருக்காங்க. எல்லாமே பிளஸ் தான் அந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு பிளஸ் தான் எல்லாமே. கார்னிங் கொரில்லா கிளாஸ் 7i கொடுத்துருக்காங்க ப்ரொடக்ஷன். இது ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் தான். நீங்க கீழே போட்டா கூட போன் வந்து அவ்வளவு ஈஸியா வந்து டேமேஜ் ஆகாது. ஒரு நல்ல ப்ரொடக்ஷன் கொடுத்துருக்காங்க. HDR இமேஜ் சப்போர்ட் ஆகும். HDR வந்து வீடியோ சப்போர்ட் ஆகும் யூடியூப்ல. அதுவும் இந்த போன்ல வந்து சப்போர்ட் ஆகும். HDR மூலியமா நீங்க HDR வீடியோலாம் நீங்க பாத்துக்கலாம் யூடியூப்ல. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் இந்த போனை பொறுத்த வரைக்கும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் Android 15 அவுட் ஆஃப் பாக்ஸ்ல வருது. இந்த வருஷம் லான்ச்சர் எல்லா போன்லயுமே Android 15 அவுட் ஆஃப் பாக்ஸ் வரும். உங்களுக்கு ரியல்மி UI வந்து 6.0 கொடுத்துருக்காங்க. இந்த போனை பொறுத்த வரைக்கும் 2 வருஷத்துக்கான ஆண்ட்ராய்டு அப்டேட் கொடுக்கணும்னு ப்ராமிஸ் பண்ணிருக்காங்க. Android 16, Android 17. நீங்க 2025 வாங்கினீங்கன்னா 2027 வரைக்கும் உங்களுக்கு ஆண்ட்ராய்டு அப்டேட் வரும். 2028 வருஷம் வரும்போது உங்களுக்கு செக்யூரிட்டி பேஜஸ் வரும். 3 வருஷத்துக்கு செக்யூரிட்டி பேஜஸ் கொடுக்குறாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு 2 வருஷம் 3 வருஷம் தான் கொடுப்பாங்க. இந்த பட்ஜெட்டுக்கு 23,000 25,000 பட்ஜெட்டுக்கு உங்களுக்கு ஃபிளாக்ஷிப்ல போனாதான் உங்களுக்கு 4 வருஷம் 5 வருஷம் அப்டேட் கொடுப்பாங்க. அப்படி உங்களுக்கு அப்டேட் அதிகமா வேணும் நீங்க சாம்சங் போன் தான் வாங்குற மாதிரி இருக்கும். சாம்சங்ல இந்த அளவுக்கு ஸ்பெக் எல்லாம் இருக்காது. அப்டேட் மட்டும் தான் வந்து அதிகமா கொடுப்பாங்க. ரியல்மியை பொறுத்த வரைக்கும் அப்டேட்லாம் பார்க்காதீங்க. ஸ்பெக் வந்து சூப்பராகவே இருக்கு. எல்லாமே ஸ்பெக் வந்து லேட்டஸ்ட் ஸ்பெக் அதிகமாகவே கொடுத்துருக்காங்க அந்த போனை பொறுத்த வரைக்கும். உங்களுக்கு ப்ராசஸர் பார்த்தீங்கன்னா MediaTek Dimensity 8350 Ultra 4nm கொடுத்துருக்காங்க. இந்த சிப்பு என்ன பண்ணும்னா கேமிங் வந்து ரொம்பவே தாறுமாறா இருக்கும். இந்த பட்ஜெட்டுக்கு கேமிங் வந்து சூப்பரா இருக்கும். இந்த சிப்பு வந்து சூப்பராகவே வந்து ஒர்க் பண்ணும். கண்டிப்பா இந்த போனை வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கேமிங்காண்டி கண்டிப்பா நீங்க இந்த போனை வாங்கலாம். உங்களுக்கு வேரியன்ட் பார்த்தீங்கன்னா 8GB 128, 8GB 256, 12GB 256, 12GB 512. இப்போ வந்து பிளிப்கார்ட்ல வந்து தான் அந்த போனே வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. மெயினா வந்து பிளிப்கார்ட்டை ஃபோக்கஸ் பண்ணி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. பிரைஸ்ன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 23,000 ரூபாய்க்கு ரேட் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க. 8GB 128, அதுக்கப்புறம் 8GB 256 வந்து 24,000 ரூபா. அதுக்கப்புறம் வந்து நீங்க 12GB 256 வாங்கணும்னா நீங்க வந்து 26,000 ரூபாய்க்கு வாங்கிக்கலாம். உங்களுக்கு கார்டு ஆஃபர் வந்து இருக்கு. நீ இந்த போனை வாங்குற மாதிரி கிரெடிட் கார்டு ஆஃபர் வந்து 3000, 3300, 4000 இந்த சம்திங்ல வந்து சில கிரெடிட் கார்டுக்கு ஆஃபர் போட்டிருக்காங்க. 3000 வந்து ஒரு 4000 வந்து நீங்க கம்மி பண்ணி வாங்கிக்கலாம். இந்த போன் வாங்குற மாதிரி இருந்துச்சுன்னா கண்டிப்பா வந்து கிரெடிட் கார்டு யூஸ் பண்ணி வாங்குங்க. HDFC கிரெடிட் கார்டு இருக்கு, SBI கிரெடிட் கார்டு இருக்கு. இந்த கார்டெலாம் நீங்க வச்சிருந்தீங்கன்னா ஒரு 3000 வந்து 4000 வந்து நீங்க கம்மி பண்ணியே இந்த போனை வந்து வாங்கிக்கலாம். கண்டிப்பா கிரெடிட் கார்டை யூஸ் பண்ணி வாங்க. UFS கூட 3.1 கொடுத்துருக்காங்க. LPDDR5X RAM கொடுத்துருக்காங்க. இது வந்து லேட்டஸ்ட் LPDDR5X வந்து லேட்டஸ்ட் தான். UFS கூட உங்க 3.1 வந்து நல்லாவே ஒர்க் பண்ணும். இந்த பட்ஜெட்டுக்கு நிறைய மாடல் UFS வந்து 2.2 தான் கொடுக்காங்க. ஆனா இவங்க 3.1 கொடுத்துருக்கிறது ஒரு நல்லவே அப்கிரேட் தான். இந்த அல்ட்ரா சீரீஸை பொறுத்த வரைக்கும் ஒரு நல்ல அப்கிரேட் தான் பண்ணியிருக்காங்க P3 Ultra 5G.
இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஏஐ ஃபீச்சர்ஸ் வந்து அவங்க மென்ஷன் பண்ணி போடல, ஆனா சின்ன சின்ன ஏஐ ஃபீச்சர்ஸ்லாம் இருக்கு இந்த போனை பொறுத்த வரைக்கும். அதுக்கப்புறம் ஸ்பெஷல் ஃபீச்சர்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சைடு வந்து பவர் பட்டன் வந்து உங்களுக்கு வந்து ஒரு மாதிரியே காப்பர் கலர்ல இருக்கும். கலர் வந்து டிஃப்ரெண்டா கொடுத்துருப்பாங்க. பவர் பட்டனுக்கு மட்டும் ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க. பேக் சைட்ல வந்து இங்க கேமரா சர்க்கிள்க்கும் அதே வந்து காப்பி கலர்ல வந்து ஒரு கலர் கொடுத்துருப்பாங்க டிசைன் மாதிரி. அவங்க டிசைன் வைஸ்ல வந்து அந்த லைட் எரியும் அப்படின்னு சொல்றதுல வந்து மொத்தம் 3 கலர், ப்ளூ, ரெட்டு, க்ளோயிங் லூனார் ஒயிட். இந்த க்ளோயிங் லூனார் ஒயிட் நீங்க வாங்கினீங்கன்னா நைட் டைமும் வந்து போன் வந்து ஒரு அளவுக்கு கிரீன் கலர் லைட் எரியும். ஒயிட் கலர் தான் வாங்கியிருப்பீங்க போனு, அது வந்து க்ளோ ஆகும். ரியல்மி பொறுத்த வரைக்கும் அவங்க வந்து இதை இப்படிதான் வந்து அவங்க போன் சேல்ஸே பண்றாங்க. பேனல் வந்து லைட் எரியும். அது ஒரே ஒரு ஸ்பெஷல் எடிஷன் தான் விடுவாங்க. மொத்தம் 3 கலர் லான்ச் பண்றாங்கன்னா அது ஒரு கலர் மட்டும் இந்த மாதிரி ஸ்பெஷல் எடிஷனா இருக்கும். லைட் அடிச்சிங்கன்னா வந்து ஒரு மாதிரி க்ளோ ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைட்டையும் கொடுப்பாங்க. ஒரு எல்இடி லைட் மாதிரி கொடுப்பாங்க. சின்ன பிள்ளைல விளையாண்டுருப்போம் பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி லைட்டு கொடுப்பாங்க. அது நீங்க வந்து நைட் டைம் வந்து நீங்க பேக் சைடு பேனல் அடிச்சீங்கன்னா அது மாதிரி ஒரு இன்னொரு கலரா சேஞ்ச் ஆகும். இப்படிலாம் சொல்லி தான் அந்த ரியல்மி போனே வந்து அவங்க சேல்ஸ் பண்ணுவாங்க. ஒரே ஒரு ஸ்பெஷல் எடிஷனை மட்டும் காமிச்சு சேல்ஸ் பண்ணுவாங்க. அதே மாதிரி இந்த போன்லயும் என்ன சொல்லிருக்கோம்னா க்ளோயிங் லூனார் ஒயிட். இந்த கலர் வாங்குறவங்களுக்கு அந்த லைட் எரியும். லைட் எரியும்னா நைட் டைம் வந்து ஒரு மாதிரியா வந்து கலர் வந்து மாறும். அது ஒரு ஸ்பெஷல் எடிஷன் இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஸ்பெஷல் ஃபீச்சர். ஸ்டீரியோ ஸ்பீக்கர் வந்து இந்த போனை பொறுத்த வரைக்கும் நல்லாவே லவுடாவே இருக்கும். 3.5mm ஜாக் வந்து போன்ல கிடையாது. ஹெட்ஃபோன் போட்டு சாங்ஸ் கேட்க முடியாது. இந்த போனை பொறுத்த வரைக்கும் ஒய்ஃபை 6 கொடுத்துருக்காங்க. ப்ளூடூத் வந்து 5.4 கொடுத்துருக்காங்க லேட்டஸ்ட். NFC சப்போர்ட் இந்த போன்ல இருக்கு. சில பேர் வந்து இல்லைன்னு சொல்லிட்டு இருக்காங்க, ஆனா இருக்குன்னு சொல்லி தான் அவங்க வெப்சைட்லேயே போட்டிருக்காங்க. NFC சப்போர்ட் இந்த போன்ல வந்து இருக்கு. USB வந்து டைப் சி 2.0 லேட்டஸ்ட் போட்டு தான் கொடுத்துருக்காங்க. டைப் சி தான். OTG சப்போர்ட்டும் இருக்கு. ஃபிங்கர் பிரிண்ட் வந்து உங்களுக்கு இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் வச்சுக்கலாம். ஆப்டிகல் ஃபிங்கர் பிரிண்ட் தான் கொடுத்துருக்காங்க. நல்லாவே ஸ்பீடாவே ஒர்க் ஆகுது இந்த போனை பொறுத்த வரைக்கும். இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்ட் இந்த போன்ல இருக்கு. சைடு ஃபிங்கர் பிரிண்ட் கிடையாது, இன்டிஸ்பிளே ஃபிங்கர் பிரிண்டே கொடுத்துருக்காங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். கடைசியா பேட்டரின்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு சிலிக்கான் லியான் பேட்டரி 6000 mAh கொடுத்துருக்காங்க. 6000 mAh பேட்டரி கொடுத்து 80 வாட்ஸ் ஃபாஸ்ட் சார்ஜிங் அடாப்டர் உள்ள உங்களுக்கு ஃப்ரீயாவே கொடுத்துட்றாங்க. நீங்க இந்த போன் வாங்கினீங்கன்னா உள்ள உங்களுக்கு சார்ஜர், கேபிள், அடாப்டரு, அதுக்கப்புறம் ஒரு சிலிக்கான் கேஸு, கிக் ஸ்டார்ட் கேடு, சிம் எஜெக்டர், போனு எல்லாமே உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்ல எல்லாமே கொடுத்துட்றாங்க. நீ தனியா எதுவுமே வாங்க வேண்டாம். தனியா ஒரு கவர் வாங்க வேண்டாம். சிலிக்கான் கவர் கொடுத்துட்றாங்க. தனியா சார்ஜர் வாங்க வேண்டாம். நிறைய இதெல்லாம் சார்ஜர் கொடுக்க மாட்டேங்காங்க. நிறைய கம்பெனிலாம் சார்ஜர்லாம் ஸ்டாப் பண்ணிட்டே வராங்க. 80 வாட்ஸ் கொடுத்துருந்தாலும் தனியாக காசு கொடுத்து வாங்குற மாதிரி தான் நிறைய கம்பெனிக்காரங்க பண்றாங்க. ஆனா இவங்க வந்து சார்ஜர் வந்து உள்ளே கொடுத்துட்றாங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட். நீ தனியா வாங்க வேண்டாம், எல்லாமே உங்களுக்கு அவுட் ஆஃப் பாக்ஸ்லேயே வந்துடும். இந்த போனை பொறுத்த வரைக்கும் கேமரா வந்து ஓரளவுக்கு ஓகேவா தான் இருக்கும். ஏன்னா இந்த போனை வந்து பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி தான் கொண்டு வந்திருக்காங்க. கேமரான்னு பாத்தீங்கன்னா 50 மெகா பிக்சர் வந்து எல்லா போன்லயும் கொடுக்குற மாதிரி. 8000 போன் ஆனாலும் பிரைமரி கேமரா 50, 10,000 போன் வாங்கினாலும் பிரைமரி கேமரா 50, 30,000 கேமரா போன் வாங்கினாலும் பிரைமரி கேமரா 50. இந்த 50 மெகா பிக்சர் வந்து நீங்க கன்சல்ட் பண்ணாதீங்க. எல்லா போன்லயுமே 50 இருக்கும். ஆனா ஒரு போன்ல ஒரு ரேட்டுக்கும் டிஃப்ரெண்ட் ஆகும். எடுக்கிற பிக்சர் குவாலிட்டியும் சரி, வீடியோ குவாலிட்டியும் சரி, ஒன்னு டிஃப்ரெண்டா தெரியும். ஆனா பொதுவா 50ன்னு வச்சிருப்பாங்க பிரைமரி கேமராவை. அதை மட்டும் மாத்தவே மாட்டாங்க. எந்த பட்ஜெட்லயும் மாத்த மாட்டாங்க, எந்த கம்பெனிக்காரனும் மாத்த மாட்டான். இந்த போன்லயும் 50 மெகா பிக்சர் பிரைமரி கேமரா இருக்கு. அல்ட்ரா வைடு 8 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. உங்களுக்கு வீடியோன்னு பாத்தீங்கன்னா 4K 13 ABS 16 ABS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ணலாம். இது ஒரு பிளஸ் பாயிண்ட். இந்த அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும் 4K 13 கொடுக்காம 4K 16 ABS வரைக்கும் வீடியோ ஷூட் பண்ற அளவுக்கு இந்த அளவுக்கு கொடுத்து வச்சிருக்காங்க. அது ஒரு பிளஸ் பாயிண்ட் அல்ட்ராவை பொறுத்த வரைக்கும். P3 அல்ட்ரால சில போன்லாம் இந்த பட்ஜெட்லாம் வந்து இதோட ரேட் அதிகமா வாங்குற பட்ஜெட்ல கூட 4K 13 ABS தான் கொடுக்காங்க வீடியோ. நாங்க 4K 16 ABS வரைக்கும் கொடுத்துருக்காங்க. 4K 16 தான் நிறைய பேர் விருப்பப்பட்டு எடுப்பாங்க. ரொம்ப பேர் அதான் விரும்புவாங்க. விளாகரும் சரி, யூடியூபரும் சரி, இந்த 4K 16 ABS 120 ABS தான் எடுப்பாங்க. இந்த 13 ABS வந்து ஃப்ரேம் வந்து கொஞ்சம் கம்மியா காட்டும். அதனால வந்து 4K 13 யாரும் விரும்ப மாட்டாங்க. இல்ல 4K 16 ABS கொடுத்துட்டு கண்டிப்பா ஒரு பிளஸ் பாயிண்ட் தான் இந்த போனை பொறுத்த வரைக்கும். செல்ஃபி கேமரான்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு 16 மெகா பிக்சர் கொடுத்துருக்காங்க. 16 மெகா பிக்சர் கொடுத்துருந்தாலும் உங்களுக்கு 2K 4K செல்ஃபில எடுக்க முடியாது. ஃப்ரண்ட்ல எடுத்துக்கலாம் 4K 16 ABS. செல்ஃபி கேமரால நீங்க 1080 13 ABS 16 ABS வரைக்கும் தான் வீடியோ ஷூட் பண்ண முடியும். இப்போ லான்ச் ஆகியிருக்க அந்த Oppo F29 Proல கூட வந்து செல்ஃபி கேமரால வந்து 1080 13 ABS தான் எடுக்க முடியும், 16 ABS எடுக்க முடியாது. ஆனா இந்த Realme P3 Ultraல 1080 16 ABS வரைக்கும் நீங்க வீடியோ ஷூட் பண்ணிக்கலாம். அது ஒரு பிளஸ் பாயிண்ட். ஆனா 2K கொடுத்துருக்கலாம் செல்ஃபி கேமரா, அது ஒரு மைனஸ் தான். ஆனா மற்ற போனை கம்பேர் பண்ணும்போது இந்த 16 ABS வந்து ஓரளவுக்கு ஓகே தான். இந்த போனோட பட்ஜெட்னு பாத்தீங்கன்னா 23,000 ரூபாய்க்கு லான்ச் பண்ணிருக்காங்க. 26,000 வரைக்கும் இந்த போன் இருக்கு, 28,000 ரூபாய்க்கும் இருக்கு. உங்களுக்கு கார்டு ஆஃபர் வந்து ஒரு 3,000 4,000 இருக்கு. இந்த போன் உங்களுக்கு ஓகேனா பெர்ஃபார்மன்ஸ்க்காண்டி ஒரு போனை தேடுறேன், எனக்கு IP ரேட்டிங் வேணும், பேட்டரி எம்ஏஜ் 6000 வேணும், பெர்ஃபார்மன்ஸுக்கு கேமுக்காண்டி ஒரு நல்ல சிப்பு வேணும், டைமென்சிட்டி இருக்கு, மீடியாடெக் டைமென்சிட்டி, இந்த மாதிரி எல்லாமே நிறைய ஸ்பெக்கு வந்து உங்களுக்கு ஓகேனா கண்டிப்பா அந்த போனை வந்து கண்டிப்பா வந்து ட்ரை பண்ணி பாருங்க. இந்த போனை வாங்கிட்டு கண்டிப்பா எப்படி இருக்குன்னு கமெண்ட் பண்ணுங்க. இதோட இந்த வீடியோ வந்து நான் எண்ட் பண்ணிக்கிறேன். தேங்க்யூ, பாய் ஃப்ரெண்ட்ஸ்.